தனியா போற போயா எதுக்கு அந்த ஆண்களை இப்ப இல்ல அப்படி சொல்லிட்டு தம்பி அருமலை சபையை பார்த்தாயா? இப்ப சபைக்கு அது திருமண நேர்படி விளக்கம் அப்படியா? செல்வியா நான் எட்டப்பட்ட ஆள புடிச்சாலும் புலியாக பார்த்து புடிச்சு சொன்னா அப்படி எப்படி நான் பெண்ணாக அன்னிலிருந்து இன்று வரை அந்த கூட மணக்க வேண்டும் நான் என்ன செய்ய தெரியுமா?
நான் காத்திருந்து காத்திருந்து மாறிட்டவர். ஆமா வைகுண்டமே இப்படிமா விழுகுறியா? நமோ நாராயணன் நமோ நாராயணன் அண்ணன் துதித்து எந்த நேரமும் அவரே எனக்கு நல்வாழ்வு வர வேண்டும் வர வேண்டும் அப்படி என்று துதித்துக் கொண்டிருந்தேன். என்னை அறியாமலே என் தாய் தந்தை சிசுபால் இருக்கின்றாரே. அவர் பறிபோட்டாங்க. ஆமா சொந்தம் அக்கா பொண்ணு. ஆமா பறிபோட்டாங்க. கட்டிக்க மாட்டேன் என்ன தெரியாம பறிய போட்ட பிற்பாடு பரிமாற்றம் சொந்தம் அந்த பொண்ணு பாக்கலாம் அப்படி இருக்க அது கல்யாணம் முடிந்து இருந்தோம். நான் நோக்கிறது யாரு? பகவான் அவரை திருமணம் செய்ய வேண்டும். ஆமா அப்படி ஒரே உறுதியாங்க. ஆமா பரிய மாத்திர பிற்பாடு எங்க வீட்டுக்காரர் வந்து ஈத்துக்கிட்டே வந்துட்டாரு. ஒண்ணு ஈத்துட்டு வந்தாரா? ஒண்ணு ஈத்துட்டு வந்தாரு. சூத்து தேவையில சூத்து பெருகுத தவிர தேவையில்ல. இன்னும் பெருகுது அப்படி கிடையாது தம்பி. பழமொழி சொல்லுவாங்க எப்படி தெரியுமா? அது அந்த வீட்டு பொண்ணு அது அந்த எதுக்காக வீட்டு பையன் ஈத்துட்டு போயிட்டா அப்படி தள்ளிட்டு போயிட்டா அப்படி சொல்லுவாங்க பழமொழி. அதனால தம்பி இப்பயும் பொண்டாட்டி பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கொதிக்கும் அந்த விறகு வெளியே எரிஞ்சிட்டு வரும். எங்க நான் பால் தர குழந்தை குடுத்துட்டு இருக்கேன். அந்த அடுப்பு தள்ளக்கூடாதா? அடுப்பு தள்ளக்கூடாதா அப்படின்னு பொண்டாட்டி ஆம்பளை சொல்லுவான். அவ சொல்றது என்ன? விறகு அந்த அடுப்பு விறகு தள்ள சொல்லுவா. நீ மம்முட்டி கடப்பாறை எடுத்துட்டு போயிட்டு அந்த அடுப்பைய கொத்தி அது போல ஈத்திட்டு போன்னு சொன்னா அந்த பையனோட பையன் பொண்ணு வச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்ன அக்கா இருக்கா சத்தியமாமா எங்க ஒற்றுமையோ ஒற்றுமை. அம்மா குடும்பம் ஒற்றுமை. பொண்டாட்டி லட்சுமி இருக்காங்க. எந்த நேரமும் மார்பு விடாம வச்சுட்டு இருக்காரு மகாலட்சுமி. ஆனா எங்க அக்கா இருக்க சத்தியமாமா ருக்மணி ரெண்டு பேரும் ஒற்றுமையோ ஒற்றுமை. அவளுக்கு பந்து இல்லாம வச்சிருக்காரு. எந்த இடஒழுங்கு இல்லாம வச்சிருக்காரு. அக்கா ஒரு நாள் விட்டு விடுறது நீ ஒரு நாள் விட்டு விடுறது. அக்கா விருந்தாளி விட்டு விடுறா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சொல்றா உலகவாய் கம்மி விருந்தாளி விட்டு கொடுக்குறதுக்கு அக்கா ஒரு நாள் நான் ஒரு நாள் அவர் வரலக்கா அவர் வரலக்கா நீ வாயா நீ வாயா ஐயோ அப்படியா இருந்தா அக்கா அக்கா என்ன வேலை வச்சுக்கிறீங்க? நீ ரவியா பால் வாடியம்மா அண்ணன் கூட ஐயா மினி டேங்கு என் தங்கையாரே அடி வாடியம்மா வாடியம்மா அக்கா அக்கா உன் பாதம் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரான்னு ஒரு எச்சரிக்கை பார்த்து
என் மனைவி சத்தியமாமா ருக்மணி வந்து விட்டார்களா? சீக்கிரம் அருகாமையில் வர சொன்னாரா? ஓ உடனே விடுறா. உன் வீட்டுல உக்கா தங்கச்சி வேலையா வாதறா குடி விடு. உனக்கும் ஏண்டா உடுற வேலை தவிர கேட்டு என்ன சொல்றேன்? அவன் நல்ல வகையில சோறு வாங்கி அவன் போட்டுட்டான். அவன் நல்ல வகையில சோறு வாங்கி தின்னா ஒழுங்காதான் இருப்பான். அவன் தின்ன இடத்த சொன்னா அவன் காரி முடிச்சு போடா கம்மி போடா. உக்கா தங்கச்சி எவனும் போய் நோட்டால் பாத்துக்கலாம் போடா. எங்க கிட்ட போடா. அங்க 3 பேர் கூறு கட்டி சத்தியமாமா 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 தேவநாத உன்னை விட
இந்த பாதத்திற்கு சத்தியபாமா சத்தியபாமா ருக்மணி இருவரும் வணக்கம் சாமி. இருவரும் சுபச்சமத்தோடு வாழ்ந்திருப்பார்கள். சுவாமி சத்தியபாமா என்னங்க ருக்மணி என்னவா? அடி அரும்பு மல்லிகை கதம்பரத்தினமே எறும்பு ருக்மணி மன்னவா. நீங்கள் இருவரும் என்னுடைய பாதத்தை சேவித்தபடியா சாமி. ஓட்டு போட்டு அவன் திமிர்காரங்க போன் நம்பர் வச்சுதாங்க இது நல்ல மனுஷங்க. நல்ல மாதிரி வேஷம் போடுவான் நம்ம ஜமால வாத்தியாரான கேட்ட இவனு மாத்தலாம் இருந்தான். இல்ல சாமிக்கு சம்மா அவரு யாரு இதை விடுங்க, இதை விடுங்க, சட்டு விடுங்க. ஆமா. சரி அனுமதி. எங்க ஒரே ஒரு வார்த்தை. ஆமா ஒரு சங்கதி ஆச்சு கேட்கலாம். கேட்கட்டுமா கேட்கலாம். நீ தேடிய ஒரு நாளும் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டு பொண்டாட்டி கூப்பிட்டுருக்கு. இன்னைக்கு என்ன என்ன காரணம்? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னா கேட்டேன். உன் தம்பி பொண்டாட்டி ஏமல பொண்டாட்டி எதுக்கு கூப்பிடுவேன்? அதுக்குதான் என்னடா சொல்றது யாரா அப்படி எதுக்கு? ஒரு ஆம்பளை எதுக்குடா கூப்பிடுவாங்க? அவர் கண்ணு இருக்கிறது தெரியல. கண்ணு இருக்கு. மொட்டையா சொன்னேன் போட்டு எதுக்குடா? வேணும்னா சத்தியபாமா சொல்லுங்க அடி வாரு 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 என்னை முட்டு முட்டு பாரு. அடி கட்டி முட்டதாரோ
நின்னுட்டு என்னமோ பண்றாங்களா? ரவி, ஏய், நின்னுட்டு என்னமோ பண்றாங்க, பண்றது. எங்க அண்ணன் ஏழுமலா, பாத்தியா நாரத ஒரு ஆளு இங்க வரலன்னு நான் என்ன நாயின்ற நீ இந்த நாளில ஒரு ஆள் இருக்கிறத மறந்துட்டு உன் கவுல தெரியாது என் கவுல என்னடா கவுல என்னடா பேசுகிறேன் நீ யாரு முகம் பாட்டி தாத்தா பார்க்க வந்துக்கிறேன் நான் ஒரு ஆள் இருக்க சந்தோஷம் பாத்தியாங்க இந்த மாடி ஏத்து விடுறாரு அந்த மாடி ஏத்து விடுறாரு சந்தோஷமா இருக்கலாமா இருக்க கூட கூடாமா என் கடைக்கண் பார்வை இவங்க மேல பட்டுடுச்சு வைகுந்தத்துல படுத்து விட்டது நான் விடலாமா அவங்கள நீ அந்த குடும்பத்தை ஒழுங்கா விடுவென்ற சில நாளைக்கு பிடிச்சு விடுங்க விட மாட்டேன் ஆனா ஒண்ணு ஆனா தாத்தா கிடையாது பாரு தாத்தா கூட பரவாயில்லடா ஆமா எங்க பாட்டிக்கிறாங்க பாரு 2 பேரு இந்த தொண்ணு சுத்தி அதேதான் என் வாயால சொல்லு அதனால இன்னைக்கு அவங்கள விடுற மாதிரி கிடையாது விட விடாங்க குடும்பத்துல உன் தாத்தா மலை கூட சொல்லு ஏய், என்ன சொல்லு இன்னும் ஏற்கனவே என்ன கல்யாணம் பண்ண விட்டான் பார் 60 புள்ளைய பக்கம் வச்சான் பார் ஆமா அவனை நீ விடக்கூடாது இந்த குடும்பத்தை பிரிச்சு வைக்கணும் இன்னைக்கு பிரிக்கிறது தான் என் வேலை நீங்க தாலி அறுத்துதான் நீங்க ஏன்னா அது தாலி பழத்துக்கு தான் போவேன் வேற எதுவும் போக மாட்டேன் நம்ம கண்ணா பாட்டு யாருக்கிட்ட சொல்லி அடிவாங்க வைக்கணும் அதான் வேலை எங்க தாத்தா இருந்தா உன் பேரன் நாரதம் வந்து வெறும் சொல்லுவோம் அதானே டேய் சாப்பிடுறாரு வந்துட்டாரு பாரு ஐயா ஏமல உன்ன பேரு நாரத மகன் வந்தாரு ஐயோ யார் யாரு யார் யாரு நாரதம் போச்சுடா போச்சு பிள்ளை நல்லா போச்சா இதோ சந்தோஷமா இருக்கும் ஏய் ஏமல இப்பதான் என் மனைவி 2 மனைவி விட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கா போச்சா போச்சு. ஏதோ கலகத்தோடே வர போறான் போச்சு என் குடும்பம் அவ்வளவுதான் சரியா போச்சு போச்சு சொல்றேன் எம்மா நீட்டு போச்சு ரவி, இங்க வா. இப்பதான் பொண்டாடி கூட சந்தோஷமா வந்துட்டானே கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேன் 60 புள்ளி பக்கம் வச்சானே உன் குடும்பத்தை நான் விடுவேன்ற ஏயா விட விடாதீங்க நீ கல்யாணம் பண்ணி வச்சு கேட்ட அப்புறம் அவரு பொண்டாடி நீ கேட்ட அடியா உள்ள தெரியாத கேட்டிருப்பேன் அப்படிலாம் பண்ண ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் என்ன கலகம் பண்றேன் இனிமே அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது அதுதான் இனி கரைக்கன் பார்வை பட்டு விட்டது விடக்கூடாது ஆகட்டும் ஓ தாத்தா ஓ பாட்டிதான் அம்மா தூரம் போகுது பாட்டி எங்கடா ஓ பாட்டிதான் ரொம்ப தூரம் போகுது இருப்பான் வரும்போது ரவியா மூத்தத்தை குடிச்சான் இளஞ்சாரலாம் சரி இவன் குடிச்சிட்டு வர மத்த வேற என் தாகா இருக்கிறான் நான் என்ன பண்றது அவன் குடிதான் நான் குடிச்சேன் போ சரி உட்காருங்க போச்சுறாங்க உட்காருங்க நீ வரது கொஞ்சம் நேரம் முன்னதான் மிளகு தோடி அதுலடா சும்மா சொல்லுவாங்க மடி மேல உட்கார வச்சு அம்மா திமிரியா தாத்துறது தஞ்சம் 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 உங்க காலாடிச்சு தஞ்சம் மூவருக்கும் நாரதன் ஒரு கோடி ஆகட்டும் அடி வாடி வாடி வாடியே தாத்தா உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அதனால பாட்டி 2 பேரும் அப்படி உள்ள நல்லா இருக்கும் காட்டி பால் கொடுத்தாங்க வந்த விருந்தாளிக்கடா புடி 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 மனுஷன் கூட குடிச்சுடா சாப்பிட்டு சாப்பிட்டு
ஏன்டா எரிச்சு போய்க்கிற ஆட்டி பால் ஒரே ஒரே எரிச்சு போய்க்கிறேன்டா ரவி ஆமாடா பாட்டி வாழ அவன் போன இடம் அளவு சாப்பாடு அப்படியா அதான் இப்படி வந்து. சரி வா கம்மிடுறா போடா சத்தியமாமா நான் சொல்றது நல்லா கேளுங்க. சொல்லுங்க என்னங்க வந்திருக்கிறவன் கலவக்காரன். சரி. அவன் ஏதாவது பண்ணிட்டு போனவொடனே நீங்க எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். யார் நம்ம போடவனா எங்களை பாரு ஒட்டுமடா எங்களை பாரு ஒட்டுமே ஒரு 10 நிமிஷம் எந்த சக்காத்தி இல்ல அம்மா, நாங்க அப்படிதான் ஆள் கிடையாது நம்ம குடும்பத்துல நாங்க விட்டு கொடுத்து வாங்க ஒன்னாரு குடும்பத்துல இவன மாதிரி ஆனா ஆனா நீ மட்டும் அவங்கிட்ட 2 நாளைக்கு என்கிட்ட 1 நாளைக்கு இருக்க கூடாது ஏன் நீயா கூட பாத்துக்கிட்டீங்க ஜாக்கிரதை, நான் பொல்லாதவன் நீ வச்சுக்கிட்டு நானாடி வேணான்ற சரி. அதனால அவன் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். சரி பாட்டியே உள்ள போனேன் தாத்தா தனியா பேசணும் சரி சரி ஏய் காக்க கூட என்ன பண்றாங்க பாருங்க நான் ஒரு ஆள் இருக்கிறேன் ஆமா கூப்பிடுறது என்ன கொஞ்சறது என்ன இதெல்லாம் கட்டி உங்களுக்கு கட்டி பிடிக்கிறாங்க அவங்க மாதிரி என்னடா, என்ன கட்டி பிடிக்கிறீங்க போடா நீ உள்ள. தாத்தா நாரதா, உன்னை தேடி சரி வந்த காரணம் தெரியுமா என்னை எதற்காக தேடி வந்தாய்? என்ன கண்மையாக தேடி ஒன்று தாத்தாவே தாத்தாவே தாத்தா நாரதா, தினந்தோறும் 3 லோகம் சுற்றி வருவது வழக்கம். சரி இன்றைய தினத்தில் சரி. தேவலோகம் சென்று வந்தேன். தேவலோகம். ஆமா, சரி அப்படி தேவலோகம் சென்று சரி. அந்த தேவலோகத்தில் இருக்கும் போது ஒரு வாசனை திரவியமாகப்பட்டது அதிகமா வீசியது. அங்கே வாசனை மிகவும் இருந்தது. அப்போ இந்த தேவலோகத்தில் இவ்வளவு வாசம் வரக்கூடிய காரணம் என்ன? சரி. அப்படின்னு ஞானத்தை உற்றி நோக்கி பார்த்தால் எங்கேயுமே இல்லாத ஒரு மகிமை பாரிஜாத மலரை ஒன்று கண்டேன். தேவலோகத்தில் அழகான ஒரு பாரிஜாத மலர். அந்த மலராலத்தான் அந்த தேவலோகத்துக்கு வாசனை அதிகமாக இருக்கிறது. சரி. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா ஒரு குடும்பத்தை எனக்கு பழகி வச்சுதான் பழகும். கெடுகிற பழகம் கிடையாது. ஒரு குடும்பம் கெடுக்காத அந்த மலர் ஒண்ணு. அதனால இந்த மலர் தேவலோகத்தில் இருக்கிறதை விட உங்க பாதத்தில் இருந்தாதான் அந்த மலருக்கு பெருமை தெரியாது. அதனால இந்த மலர் உன் பாதத்தில் இருந்தா நம்ம எவ்வளவு அழகா இருக்கும். தேவலோகத்துல இந்த மலர் இருந்தா எதுக்காக நான் தேவை ஒரு சோவை. அதனால இந்த மலர் என் தாயா பாதத்தில் இருந்தா இது அங்க இருக்கிறது குட்டி ஜெயத்துல கைது கட்டி வச்சுக்கிறாங்க. அதேதான் கைது இதான் கைதுன்றான் பாத்தியா. அதனால சரி. இந்த மலர் உன் பாதத்தில் இருந்தா இந்த மலருக்கு தான் பெருமை. அதனால பாதத்தில் வைத்து மலரை உன் பாதத்தில் வைத்து இன்னமும் நல்லா இருக்கணும். அவ்வளவு நல்ல எண்ணமா? நல்ல எண்ணம். சரி நாரதா. அதனாலதான் இந்த பாரிஜாத மலரை உன் பாதத்துல வச்சுட்டு போனான்னு வந்தோம். நல்ல தேடி வந்து நல்லது செஞ்சுட்டேன். போய் வரட்டுமா? அப்படியே ஆகட்டும் நாரதா. ஆகட்டும், போய் வரேன் தாத்தா. ஆனா போய் வரட்டுமா? அப்படியே ஆகட்டும் தாத்தா. நாரதா. போய் வரட்டுமா? போய் வா நாரதா. தாத்தா போய் வரட்டுமா? நாராயண சுவாமி நாரதர் ஒரு நாள் ருக்மணி, கணபதி நாரதர் ஒரு அபூர்வமான ஒரு பூவை கொடுத்தார். அப்படியா? பாரிஜாத மலர். அப்படியா? இந்தா நீ எடுத்துக்கோ.
இப்படிப்பட்ட ஒரு பாடசாலை பையனை பார்த்ததே கிடையாது. என்ன வாசம் வீசுதா? ரொம்ப சந்தோஷம். நான் இங்க இருக்கிறேன். ஏண்டா டே மேல டேய், நான் கைவாடத்துல இருக்கிறேன். அந்த தேவடியாருக்கு சந்தோஷம் பயிர் தெரியுமா? ஐயா இந்த நான் இந்த கைவட்டத்துல இருக்கேன். இந்த மணல் எடுத்து நான் கொடுக்கணும். உப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நான் என்ன சொல்றேன், ஒரு பூவை என்னடா வாரு 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 வந்து முத்தம் தான் கேட்டான். சரி சந்தோஷமா இருக்கு. நான் மரியாதை இல்ல பேசுவோம். மாலை கட்டுறோம். இன்னமே அந்த ஆள் மேல கை வச்சு பாக்குறவங்க கூட தப்பா பேசுறவங்க அடிக்கிறாங்க. ஆமா, பாதத்தை பண்ணிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து இந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்து நாரதர் கொடுத்தாங்க. புரியுதா? நாரதர் கொண்டாந்து பாரிஜாத மலரை கொடுத்தா நான் கைவாட்டத்துல கேளுங்க ஐயா. நான் கைவாட்டத்துல இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். என் கையில கொடுக்காத இந்த சக்காலத்து கையில கொடுக்கறானே. இந்த பூவை காலையில பூத்தா சாயங்காலம் வதக்கிட்டோம். காலையில வச்சா சாயங்காலம் எடுத்து வச்சு இதுல என்ன வர வேண்டியது? பொறாம குட்டவளா, பொச்சரிப்பு குட்டவளா, நாடு மாறி நாடு மாறி பூ குட்டவளும் அடிக்கிறா, பூ புல்லாதவளும் அடிக்கிறா. நான் எங்கடா போட்டு இது அர்த்தம்.
சக்காரத்தி அம்மா தெரியுங்களா? அடியே சக்காரத்தி